வணக்கம். இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன நாடகம் பார்க்குறோன்னா சிறுகடி காசி தான். அதில் இன்றைக்கி விஜயா வந்து ஒரு சாமியாரை பார்க்க போய் அங்கே போய் மகனை மருமகளை பிரிக்கணும், அவர் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லும்போது சரின்னு அவர் சொல்கிறார். இங்கே எல்லாமே அப்படி தான் நடக்குது. ஒன்றும் மகனை மருமகளை பிரிக்கிறதுக்கு அம்மா வராங்க, இல்லைன்னா அம்மாவையும் பையனையும் பிரிக்கிறதுக்கு மருமக வராங்க. இதை நடக்குதுன்னு சொல்லிட்டு அவரு மந்திரிச்சு கொடுத்துட்டாரு. தாய்த்து கையில் கட்டி விடுங்க. அதை வாங்கிட்டு வந்து வெளியில் வந்து அந்த அம்மா சொல்லுது, நீ அடுத்து வந்து மீனாவையும் முத்துவையும் பிரிக்கணும். என்னடா பொழப்பு இது? எந்த நேரத்திலையும் மருமகளையும் மகனையும் பிரிக்கிறது ஒரு பொழப்பா? நல்லதா கேட்டதா அவங்க பிடிச்சிருக்கா, அவங்க வாழ்றாங்கன்னு தானே போகணும். அதுதானே ஒரு அம்மாவுடைய கடமை. அதை விட்டு எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுறணுமா? எல்லாத்தையும் வாழ விடக்கூடாதான். இது என்ன ஒரு மாமியாருடைய குணம்? இவ்வளவு மட்டமா இருந்தா எந்த வீட்டுல மருமக வந்து வாழ்வா? இப்படிதான் இருக்காளுங்க போல நிறைய. அது ஒரு பக்கம் போய்க்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து அவங்க அந்த அம்மா சொல்லி ஒரு கயிறு வாங்கிட்டு போயிருச்சு. வாங்கிட்டு போய் புருஷங்கையிலையும் கட்டிருச்சு. ஆனா இந்த வாங்கிட்டு போய் விஜயா வாங்கிட்டு போய் பூஜை ரூம்ல வச்சிருக்கு. அதை முத்து எடுத்து அம்மா தானே வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க, அப்பாவுக்கு கட்டுவோம், அப்பா நல்லா இருக்கட்டும் சொல்லி அந்த கயிறு எடுத்து கட்டிட்டாப்புல. அதை பார்த்து விஜயா கத்துறாப்புல, கட்டாதடா. ஏன்னா இவங்க ரெண்டு பேரையும் அந்த தாயத்துக்கு சக்தி இருந்தால் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க இல்லையா, விஜயா அம்மா வீட்டுக்காரரும். அது தெரியாம அந்த கத்துது, கலட்டுன்னு. அவரு கழட்ட மாட்டேன்றாரு. என்ன மந்திரிச்சு வாங்கிட்டு வந்து தானே, கோயில இருந்து வாங்கினது தானே, கட்டுறான்னு எவ்வளவோ சொல்லியும் பார்த்துட்டாங்க, கேட்கல. அந்த கொடுக்க மாட்டேங்க, கலட்ட விட மாட்டேன்ட்டாப்புல முத்து. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மனோஜ் வந்து ஒரு அயன் பாக்ஸ் அந்த அம்மா வச்சுட்டாங்க, ரோகிணி வச்சிருச்சு, அதில் கை வச்சுட்டாப்புல. கையை வச்சோடனே ஆன்னு கத்துனா இந்த அம்மா ஓடி வருது. எப்படி நீ வைக்கலாம், அயன் பாக்ஸ் எல்லாம் ஒழுங்கா வைக்க மாட்டியா அப்படி இப்படின்னு கத்தும்போது மனோஜ் சொல்றாப்புல, மரியாதையை வெளியில போயிருங்கம்மா நீங்க சொல்லும்போது இப்படி கையை தூக்கி சொல்றாப்புல. அந்த கையில தாய்த்து இருக்கிறத பார்த்துருச்சு. போச்சு, இவ வந்துருச்சுட்டா அவ்வளோ இருக்கு, நம்மளை பிரிக்கிறதுக்கு அப்படின்னு முழிக்கிறாங்க அந்த அம்மா. அது இல்லாம இந்த ரோகிணியோட ஃப்ரெண்டு ஒரு லவ்வர் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் வந்து வீடு வாங்க போறாராம். வீடு வாங்க போறதுக்காக அந்த ஒரு ஃப்ராடு, அந்த ரோகிணியும் மனோஜையும் ஏமாத்தின ஃப்ராடு தான் அந்த ஆளையும் ஏமாத்துறக்கு போய்கிட்டு இருக்கேன். அதை வந்து கூட்டிட்டு வந்து முத்துவை அறிமுகப்படுத்த கூட்டிட்டு வராப்புல. அதுக்குள்ளேயே அவங்க இங்கே ஃபோன் வந்துருச்சு, நீதானே. அதாவது பார்க்க கிட்டத்தில் போற மாதிரி இருக்கும், அப்புறம் பிரிச்சு விட்டுட்டு அப்புறம் இந்த கதையை வளர்க்கறதுக்காக செய்வாங்க. அது மாதிரி அந்த ஆளை பார்க்க விடாம இவனுக்கு ஒரு ஃபோன் வந்தது, அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்தது, போயிட்டாங்க. அதோட பிரிஞ்சு போயிட்டு அதோட நிக்குது. இது என்ன நடக்கும்னு தெரியல. அதெல்லாம் கூட பரவாயில்ல, ஆனால் இந்த பிரிக்கிற கொடுமை இருக்கு பாருங்க, பெரிய கொடுமையாக இருக்குது. இதை பார்த்து நிறைய மாமியார்கள் கெட்டு போயிட போகிறாங்க. நல்லதாக எடுங்க, நல்லதாக நினைங்க, அப்போ தான் நல்லா இருக்கும் வாழ்க்கை. நீங்கள் ஒரு நாடகம்னு ஒன்று கொடுத்தீங்கன்னா அதில் நல்லது நினச்சிங்கன்னா, நல்லதாக சொன்னீங்கன்னா தானே மக்கள் எடுத்துக்குவாங்க. கண்டதையும் சொன்னால் அப்படி எல்லாம் நாசமாக தான் போகும். வணக்கம், நாளைக்கு பார்க்கலாம்.